எந்த ஒரு சுப விசேஷமா இருந்தாலும் காரசாரமான குழம்பு வகை வகை வகையான பலகாரம்னு செட்டிநாட்டு முறையே தனி சிறப்பு தான். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு எத்தனை வகை குழம்பு இருந்தாலும் கேட்டு வாங்கி சாப்பிட்ற வத்த குழம்பு நம்ம கைப்பக்குவத்தில் மசாலா ரெடி பண்ணி கல்யாண வீட்டு டேஸ்ட்டில் வத்த குழம்பு செய்யலாம். சுண்ட வத்தல், மணத்தக்காளி வத்தல் 50 கிராம் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 இனுக்கு கருவேப்பிலை, கலருக்காக 5 காஷ்மீரி சில்லி, காரத்துக்காக 15லேருந்து 20 வரைக்கும் மிளகாய் வத்தல் எடுத்து மிதமான தீயில வச்சு கருகாமல் லைட்டாக வறுத்து எடுத்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேங்க. சுண்ட வத்தல், மணத்தக்காளி வத்தல் 2 எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சுட்டு 100 நல்லெண்ணெய் சேர்த்து 3 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 1 சில்லு தேங்காய், 5 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி சூடு ஆறுனதுக்கப்புறம் வறுத்து வச்சு சுண்ட வத்தலையும் பாதி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க. வெங்காயம் தக்காளி வதக்குனா அதே எண்ணெயோட கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டு 2 கைப்பிடி சின்ன வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்து 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 3 கைப்பிடி பூண்டு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி வத்தல் விழுதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், அரைச்சி வச்ச மசாலா பவுடரையும் சேர்த்து 50 கிராம் புளியை ஊற வச்சு வடிகட்டி சேர்த்து தேவையான தண்ணி சேர்த்து கலந்து உப்பு செக் பண்ணி பார்த்து போட்டுக்கிறீங்க. உப்பு வத்தல்னால உப்பு இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை தண்ணியில் கரைச்சி சேர்த்து கூடவே 3 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்து குழம்பு நல்லா கொதிச்சு திக்கானதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வர அடுப்பை சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொரிச்சு வச்ச மீத வத்தலை மேலே தூவி மேலே கொஞ்சம் பச்சை நல்லெண்ணெய் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா கல்யாண வீட்டு வத்த குழம்பு டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் வத்த குழம்பு ரெடி.